Hello friends, welcome to Satya's Coffee. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ரொம்பவும் காரசாரமான டேஸ்டான மிக்சர் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 3/4 கப் அவல். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவு நம்ம இந்த வேர்க்கடலை, முழுக்கடலை, பாதாம், முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் அரை கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது காரா பூந்தி ரெடி பண்ண போகிறோம். காரா பூந்திக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்க போகிறோம். காரா பூந்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காரா பூந்தி போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்லா காய்ச்சின எண்ணெய் 1 கரண்டி, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும், பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி சேர்த்துக்காக பிசைஞ்சிட்டு இருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி போடுற இந்த அச்சில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அச்சு குழல்ல நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது பிழியறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்ச எண்ணெயில் நம்ம இப்போ இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ காரா பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓட்டியாக இருக்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா காரா பூந்தி போடுறதுக்குன்னே கடையில் விற்கும். லட்டுலாம் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி மாவை ஊற்றி சுரட்டி விட்டிங்கன்னா நல்லா முத்து முத்தாக இந்த மாதிரி வந்து விடும். இதுதான் சரியான பக்குவம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முழு கடலையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் முழு கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். நான் இன்றைக்கி முழு கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் உடைச்ச கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். அரை கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சையாக இருக்க வேர்க்கடலை, தோல் இருக்க வேர்க்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறேன்றதுனால இதை வறுத்து தோல் எடுத்துட்டு அப்புறமா நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன்.
இது கூடவே 1/4 கப் முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், வேணானாலும் அவாய்ட் பண்ணிடலாம். முந்திரி பாதாம்லாம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் நான் இதில் முந்திரி பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துடலாம், இல்லைன்னா மிக்சரோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ இதில் 3/4 கப் அவல் சேர்த்துருக்கேன், வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். இது போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ஃப்ரை பண்ணி உடனே எடுத்துடணும், இல்லைன்னா அவல்லாம் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போவே நம்ம இதை எடுத்துடலாம். 3 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மிக்சரில் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்தோம்னா மிக்சரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நம்ம இதை எடுத்துடலாம். 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெயை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் இப்போ இது நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பெருசு பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க எல்லா ஐட்டத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க அவல், வேர்க்கடலை, காரா பூந்தி, முந்திரி பருப்பு, பாதாம், முழு கடலை, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் இருந்தால் தான் மிக்சர்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா தூவி விட்டுக்கலாம், அப்போ தான் மிக்சர் சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக போட்ட பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாம் இந்த மிக்சரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதனோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா இருந்தது. ரொம்பவும் டேஸ்ட்டாக, காரம் அதிகமாக இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சத்யாஸ் காஃபி.